டிஸ்பிளே ஆகுதுல்ல? ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம கொஞ்சம் ஜாலியாகவே ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். எதுக்காக நம்ம படிக்க போகிறோம், இந்த உலகத்தில் மருத்துவ தேவைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்மளோட தகுதிகள், திறமைகளை எப்படி நம்ம வளர்த்துக்கணும், ஸ்கில் ஃபார் சக்ஸஸ். மருத்துவத்துறையில் நம்ம சக்ஸஸ் அடையிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் நமக்கு தேவைப்படுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல வருமானத்தை ஈட்டுறதுக்கு என்னென்னலாம் கோர்சஸ், முறையான கோர்சஸ், மருத்துவ படிப்பு என்னென்ன இருக்குது, அதை படிப்பு வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி படித்து வெற்றிகரமாக எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நமக்கு இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் டாக்டருங்கிறனால எம்பிபிஎஸ் ஈக்குவலன்ஸ் அப்படின்ற எம்பிபிஎஸ் டிகிரியை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்த காலேஜில் நம்ம படிக்கணும், அதுங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ மேடம் சொன்ன மாதிரி ஆஃப்டர் நீட் எக்ஸாம் எந்த மாதிரியான நம்ம காலேஜ் சாய்ஸஸ் ஃபில்லிங்கை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்புறம் ஒரு நல்ல சிறந்த மெடிக்கல் காலேஜை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, ஹவு டு சூஸ் அ காலேஜ் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஓகே. ஸோ முதல்ல நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னா, நம்ம எதுக்காக படிக்கிறோம்? ஸோ கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக ஃபோக்கஸாக இருக்கவங்க வந்து சொல்கிறீங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அறிவை வளர்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவை வந்து வளர்த்துறதுக்காக நம்ம படிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு வீடு வாங்கிறதுக்கு, கார் வாங்கிறதுக்கு, வசதி வாய்ப்போடு இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவை செய்வதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சேவை செய்கிறதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இம்மெச்சூராக இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுங்க பார்த்தாங்கன்னா, நான் நல்லா படித்தா தான் எனக்கு ஒரு இந்த மேரேஜ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்கும், நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும், இல்லை நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அமெச்சராக இருக்கவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா படித்து நல்ல காலேஜுக்கு போனால் தான் சார் சொல்லுவாங்க, இப்போ நான் வந்து இந்த மார்க் எடுத்துட்டேன், நான் சொன்ன மாதிரி இந்த காலேஜில் சேர்ந்துட்டேன், எனக்கு இந்த 5 லட்ச ரூபா பைக்கு நீ சொன்ன மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்துரு, நல்ல பைக் வாங்குறதுக்கு, ஆப்பிள் ஃபோனு, இந்த மாதிரி ஃபோன் வாங்குறதுக்கு, சீன் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா வந்து கெத்தாக இருக்கலாம் சார், கெத்து காட்டலாம் சார் அப்படின்னு சொல்லி, நல்லா படித்தா கெத்தாக வாழலாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் படிக்காமல் இருந்தேன்னா ஏதோ ஒரு வேலையை வச்சுறாங்க, கடைக்கு போகணுன்னு சொல்லி வேலை வச்சுறாங்க, இந்த வேலை அந்த வேலைன்னு சொன்னேன், புக் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா வீட்டில் எந்த வேலையும் வைக்க மாட்டேங்கிறாங்க சார். ஸோ வந்து அடிப்படையில் நல்லா வேலை செய்ய முடியாது, வீட்டில் நல்லா கிச்சனில் வேலை செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. இதில் வந்து நான் எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் ஒரு படிக்கிறேன் சார், படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில லேடிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு உந்து சக்தியால் அவங்க வந்து படிப்பை மேற்கொண்டாலும் அல்டிமேட்டாக இந்த பேஸாக ஒரு விஷயம் இருக்கும். அது என்னது, எதுக்காக நம்ம படிக்கிறோம்? நான் சொன்ன காரணங்களுக்காக தான் படிக்கிறோமா? அது ஒரு உந்து சக்தியாக இருக்கலாம். எதுக்காக படிக்கிறோன்னா, யாராவது முயற்சி செய்ய முடியுமா? இப்போ ஒரு பைக் வாங்கணும், ஒரு 5 லட்ச ரூபா பைக், இந்த மார்க் நீட்டில் நல்ல மார்க் எடுத்துட்டேன், மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டேன், 5 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் பைக் வந்து வாங்குறாங்க, அவங்க வீட்லேயும் வாங்கி தராங்க. அந்த பைக் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுது, எதிர அவன் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தினான்னா ஒரு 3 மாதத்தில் அதுக்கு மேலே இருக்க ஆர்வம் போயிடும். அந்த ஆர்வம் குறைஞ்சதுக்கப்புறம் படிப்பில் நாட்டம் இருக்குமா? இருக்காது. இல்லை வந்து அது முறையே இல்லாமல் பயன்படுத்துகிறான்னா அவன் உயிருக்கே ஆபத்தாக ஏற்படுறத கூட நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது படித்த படிப்பு விட்டுட்டு சில வேலைக்கு போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, படித்த வேலை பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில குறுக்கு வழிகளையும் நம்ம வந்து ஈடுபடுற விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி புகழ் அடையிறதுக்கு சார் நல்லா கெத்தாக வந்து ஒரு கலெக்டர் அப்படின்னா எல்லாருமே வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க சார், எல்லாருமே வந்து நம்மளை வந்து காரை திறந்து விடுறதுக்கு ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை போனதுக்கப்புறம் அடுத்தவங்களை வந்து நம்ம அவமரியாதைப்படுத்துகிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நமக்குள்ளே வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி பவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கும்பலாக முளைச்சி சில பேர் வந்து சமூகத்தில் வந்து விரோதமாக செயல்படுறது, அந்த பதவி அடையிறதுக்காக சில குறுக்கோளிகளை போகிறதையும் பார்க்குறோம். ஸோ நம்ம படிப்பு வந்து எதுக்காக நம்ம பயன்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக. இந்த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இங்கே பார்த்துருக்கீங்க எல்லாமே வயசானவங்களோட ஃபோட்டோஸாக பார்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த அரங்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறுன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இன்னமும் வந்து ஆக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாளில் நீடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு.
தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஸில் வந்து தன்னை வந்து ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள நாளாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளையும் வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு பயனுள்ளதாக மாற்றிட்டு எதை பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்லை இந்த சமூக ரீதியாகவும் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை வழிநடத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி வீட்டில் போய் நம்ம படுத்தாலும் என்னது, இந்த முறையாக நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடைஞ்சு வந்தனால இந்த மாஸ்லோஸ் ஹைரார்க்கின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம கரெக்டாக அடையும் போது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னை உணர்ந்து தன்னிலை அறிந்து தன்னை இன்னமும் ஈடுபடுத்தி லைஃப் லாங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் ஒவ்வொரு நாளையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நவுத்திட்டுருக்காரு, அர்த்தமுள்ளதாக மாற்றிட்டுருக்காரு. போய் நைட்டு போய் படுத்தா என்ன ஆகும், நிம்மதியான தூக்கம். நான் சொல்கிற அந்த சந்தோஷங்கிறது நீங்கள் சொல்கிற ஃபோன்லேயோ இல்லை வேறு எதுலேயோ நான் வந்து திசை திருப்பி என்னோடய சந்தோஷத்தை நான் கொண்டு வரணும் இல்லை. எதுவுமே இல்லைனாலும் அமைதியாக இருந்தாலும் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் நம்ம படுக்கும் போது தூங்கும் போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நிம்மதியான ஒரு தூக்கம் வருது இல்லையா. இந்த தூக்கம் 60-65 வயசில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து சொல்லுவாங்க, நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க, பொருளாதார ரீதியாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, சார் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஸோ இந்த நிம்மதியான வாழ்க்கையை அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையாக இருக்கணும். ஸோ த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு லீட் அ ப்ரொலாங்டு லைஃப். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இந்த புகழடையணும், பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி சில ரேட் ரேஸ் அழுத்தத்தின் காரணமாக நம்ம பார்க்குறோம். எம்பிபிஎஸ் மாதிரி படிப்பு வந்ததுக்கப்புறமும் ஐஐடி மாதிரியான நிறுவனங்களில் போனதுக்கப்புறமும் இளநிலை முதுநிலை இதெல்லாம் முடிச்சுட்டு பிஹெச்டி முடித்ததுக்கப்புறமும் நல்ல ஒரு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தாலுமே தற்கொலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டுருக்கு. இன்றைக்கி சூசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனங்களில் படித்தவர்களுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தத்தில் மனநோய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. நிம்மதியை வந்து இழந்து ஏன்டா படித்தோம், ஏன்டா இந்த வேலையை எடுத்தோம் அப்படிங்கிற நிம்மதியற்ற சூழல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பலரிடம் வந்து புலம்புறதை வந்து நம்மளால் கண்கூட பேஷண்ட்டுங்கிட்ட நோயாளியாக மாறுறதுக்கு. ஏன் சார் சுகர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஏன் சார் கேட்குறீங்க, நான் பேருக்கு தான் இந்த பதவியில் இருக்கேன், ஒரே டார்ச்சர் சார், ஃபோன் எடுத்தால் டார்ச்சர் சார், ஒரு நிமிஷம் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியலைங்க சார் அப்படிங்கிற நிம்மதியற்ற சூழலை வந்து இன்றைக்கி வந்து பலரும் பேசுகிறத பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம படித்த அதே மாதிரி எக்ஸாம்னாவே டென்ஷனு, எக்ஸாம்னாவே டார்ச்சர் அப்படின்னு சொல்லி 10வது முடித்தா வாழ்க்கை அவ்வளோதானாங்க, 12வது முடித்தா அவ்வளோதானாங்க, எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் முடித்தா அவ்வளோதானாங்க, செகண்ட் இயர்னாங்க, எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் முடிச்சா அவ்வளோதானாங்க, இன்டர்ன்ஷிப் முடிச்சா அவ்வளோதானாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் நீட் எழுதணுங்கிறாங்க, மறுபடியும் பிஜி படிக்கணுங்கிறாங்க, மறுபடியும் ஒரு 3 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒரு 3 வருஷம். சார் ஒரே டார்ச்சர் சார், ஸ்ட்ரெஸ்ஸு சார் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், நல்ல ஒரு இதை படிக்கிறோன்னா அந்த புத்தகம் வந்து நமக்கு பதில் சொல்கிறதோட நம்மளோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும். ஆனால் 10 கேள்விகளை நமக்குள்ளே வந்து எழுப்போம். இன்னும் அந்த 10 கேள்வியை வந்து நம்ம வந்து விடை காண்றதுக்கு இன்னும் மேற்படிப்பு நம்ம வந்து நோக்கி போகிற மாதிரி இருக்கும். செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மேலும் படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேங்கிற சுச்சுவேஷன் நம்ம அடையவே முடியாது. அப்படி கற்றுக்கிட்டோம்னா இன்றைக்கி நம்ம வந்து ஓகே முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோன்னு அர்த்தம். ஸோ லைஃப் லாங் லேர்னர். நான் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பார்க்கும்போது அவங்ககிட்டருந்து ஒரு விஷயத்தை புக்கில் அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை நான் வந்து கற்றுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம வாழ்நாளில் படிப்புங்கிறது இது ஏன் இவ்வளோ நேரம் இதை எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறது, வாழ்நாளில் நீடிக்கிறது, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வந்து அர்த்தமுள்ளதாக நம்ம வந்து செலவிடுறதுக்கு, தற்கொலைக்காகவோ இல்லை வந்து வருத்தப்படுறதுக்காகவோ இல்லை வந்து பாவத்தை செய்கிறதுக்காகவோ இல்லை. நம்ம வந்து அதேமாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, பணத்தை வந்து எந்த எதில் வந்து நான் செலவு பண்ணுறது, எப்படி சிக்கனமாக வாழ்கிறது, எது வேணும், இப்போ மேடம் சொன்ன மாதிரி எது வேணும் எது வேணாங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு. இந்த இதில் எனக்கு வேணாம், இதில் நான் என்னோடய நேரத்தை நான் செலவிட மாட்டேன், வீணடிக்க மாட்டேன், இந்த இதில் என்னோடய பொருளாதாரத்தை வீணடிக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம். இன்றைக்கி சாதாரண 5 நாள் வந்து ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு மிச்சம் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா பைக் எடுத்துக்கிட்டு ஊராக சுற்றுறாங்க, ஹோட்டலாக புக் பண்ணுறாங்க, உடம்பை வந்து கெடுத்துக்கிற எல்லா விஷயத்துலையும் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அதில் வந்து அதுக்காக நம்மளோட படிப்பு வந்து இல்லை. இந்த மிச்சம் இருக்க 2 நாள் ஓய்வு நாளில் எதில் நம்ம செலவிடலாம், பொருளாதார முன்னேற்றத்துலையும் சரி இல்லை நம்மளோட எனர்ஜி வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுலையும் எதில் நம்ம செலவிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுல தான் இந்த படிப்பு இருக்குது. ஓகே சரி சார், நம்ம ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் முடிவு கொண்டோம், நான் ஒத்துக்கிறேன் சார். எந்த மாதிரியான தொழிலில் நம்ம எடுத்தோம்னா ஹாப்பியாக இருக்கலாம், எந்த மாதிரியான தொழில் இருந்தோம்னா நம்ம வாழ்நாள் நீடிக்கலாம், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த 4 க்ரைட்டீரியா சொல்கிறோம். ஒன்று, நமக்கு தகுந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுக்கிறது, இல்லை வேலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து மாற்றிக்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த 4 அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சார் கூட சொன்னார் ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஜப்பான்லேயே வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒக்கினோவாங்கிற ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 140 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. ஆவரேஜாக 140 வயசுக்கு மேலே இருக்காங்க, 100 வயசுக்கு மேலே இருக்காங்க, 110 வயசில் இன்னமும்
வேலைக்கு போகிற ஆளுங்க இருக்காங்க, தன்னைத்தானே சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடிய ஆளுகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 4 விதமான விஷயங்களில் நம்ம ஈடுபடும் போது நம்மள வந்து ரிட்டையர்மெண்ட்டே இல்லை, லைஃப்பில் வந்து ரிட்டையர்மெண்ட்டே இல்லை, வாழ்நாள் வரைக்கும் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம், வாழ்நாள் வரைக்கும் அவர் தம்பி கேட்ட மாதிரி பிரபலம் அடையலாம், வாழ்நாள் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் வாழ்நாள். ஸோ அது என்ன மாதிரி வேலைன்னா, வாட் வி லவ், நம்ம எதை விரும்புகிறோமோ அதற்குரிய வேலையில் நம்ம வந்து ஈடுபட்டிருந்தோம்னா நமக்கு மகிழ்ச்சி ஆகும். எனக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு வேலையில் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, வாட் வேர்ல்ட்